உங்கள் விஜய். உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, கூட்டிட்டு போனேன். என்ன சொல்லணும்? ஏங்க இந்த இங்கனுக்குள்ள இருக்க மதுரையில தானே? என்ன மதுரையா? ஆ. ஹலோ, இன்டர்வியூ டெல்லியில. டெல்லியா? ம், ஆமா. இது என்ன உங்க பஞ்சாயத்து போர்டு விஷயமா? பக்கத்திலே நடத்துறதுக்கு. ம். இப்ப இது பாரு, நான் கேட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்லங்க, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. ம், முடியாது. ஒரு நிமிஷம் கேளுங்க. என்ன சொல்லு. இப்ப நான் ஏன் வர முடியாதுண்டா, இப்ப கூட ஏன் வர முடியாதுன்னு தான் சொல்ல வந்தியா? அது இல்லங்க. சரி விடு, நானே பாத்துக்கிறேன். ஏங்க ஒண்ணு பண்றீங்களா? ஐயா வேண்டா கூட கூட்டு போங்க. அவர் உங்களுக்கு ஐடியா. சரிங்க, உங்க வீட்ல இருந்து யாராவது? ஆமா, நான் சமைக்கிறது, துணி துவைக்கிறதெல்லாம் இந்த வீட்ல பண்ணணும். எனக்கு ஏதாவது வேணும்னா மட்டும் அந்த வீட்ல போய் கேட்கணுமா? தப்புதான். ஏங்க உங்க ஃப்ரெண்டு யாராவது கூட கூட்டு? பாரு, உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டல, போயிட்டே இரு. எப்படி போறதுன்னு எனக்கு தெரியும். இல்லைங்க, டெல்லி ரொம்ப தூரமாச்சே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். சரி, இன்டர்வியூ எப்பன்னு சொன்னீங்க? இங்க பாரு, வரலன்னு சொல்லிட்ட. அந்த மரியாதையோட நிறுத்திக்க. திரும்ப எப்ப இன்டர்வியூ, என்னைக்கு இன்டர்வியூன்னு கேட்டு திரும்ப வர முடியாதுன்னு சொன்ன வெறுப்பாயிடுவேன். இங்க இருந்து ஒன்னாதான் டிராவல். ட்ரெயின்ல போறப்போ அப்படியே பேசிட்டே போலான்னு நினைச்சேன். இன்டர்வியூ முடிஞ்சதும் அப்படியே 2 நாள் டெல்லியை சுத்தி பார்த்துட்டு வரலான்னு நினைச்சேன். அதுக்கு இல்ல, முத தடவையா கொடியேத்த கூப்பிட்டாங்க. ஷோ, உன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் பாரு. அவ வெக்கத்தை விட்டு ஊரு சுத்தலான்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. ம். கூட்டிட்டு போக முடியாதுன்னு அசிங்கப்படுத்திட்டால. நான் பாத்துக்கிறேன். ஏங்க படிக்கலையா? படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். இல்லங்க, இன்டர்வியூ முக்கியம் இல்லையா? இத பாரு, என்ன வெறுப்பேத்தாத. அப்புறம் எப்படி போவீங்க? கூட்டிட்டு போறதுக்குன்னு எனக்குன்னு ஒருத்தன் கிடைக்காமல போயிடுவான். ம். யாரு? இருக்கவே இருக்கான், தினேஷ். அவனுக்கும் டெல்லியில இன்டர்வியூ இருக்கு. ஒரே ட்ரெயின்ல பேசிக்கிட்டே ஒன்னா போவோம். டெல்லியில ஒன்னா சுத்துவோம். அவன் தாஜ்மஹாலை கூட பார்க்கணும்னு சொன்னான். இல்லங்க, வேணாம். அவங்க கூட சேர்ந்தெல்லாம் போகாதீங்க. அதான் நீ வரலன்னு சொல்லிட்டால, நான் யார் கூட போனா உனக்கு என்ன? ஐயோ, அது இல்லங்க. இத பாரு, இந்த இல்லைங்க நொல்லிங்க எல்லாம் ஒண்ணும் வேணாம். நாங்க பாத்துக்கிறோம். ஒரே ட்ரெயின் இல்லையா? ஆமா, எதிரெதிரில உட்காந்து பேசிக்கிட்டே போவோம். அப்புறம் அங்க தங்குறதெல்லாம்? ஒரே ஹோட்டல்ல தான். ஏங்க நிஜமாவே தாஜ்மஹால்லாம் பார்க்க போவீங்களா என்ன? ஆமா, முன்னாடி நின்னு போட்டோலாம் எடுப்போம். ஓ. ஏங்க என்னங்க? நான் தூங்கிட்டேன், டிஸ்டர்ப் பண்ணாத.
என்னங்க ஆ? தூங்கலையா? தூக்கம் வரல. ஏன் என்னாச்சு? மனசு சரியில்லை. ரொம்ப பாரமா இருக்கு. அதான் இந்த குடும்பத்தோட நிம்மதி போறதுக்கு நானே காரணமாயிட்டேன். அத நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் புத்தி கெட்டு போய் பண்ண தப்பால இன்னைக்கு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் சீரழிஞ்சு போச்சு. நீ என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை கொன்னுட்ட. மயிலோட வாழ்க்கைய பாழாக்கிட்ட. ஒரு பாவமும் பண்ணாத ஆண்டாளோட வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியா நிக்குது. இதெல்லாம் என்னாலதான் நினைக்கும் போது குற்ற உணர்ச்சி என்ன கொல்லுது. விடுங்க, இதெல்லாம் ஆகணும்னு இருந்திருக்கு. அதை யாரால மாத்த முடியும்? நானே நடந்த விஷயத்தெல்லாம் மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. அத பத்தி யோசிக்கிறத விடுங்க. அண்ணா, நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு நீ என்கிட்ட ஆயுசுக்கு பேசியிருக்க கூடாது. ஆனா நீ எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்ட. நீ இவ்வளவு பெருந்தன்மையா நடக்கிறத பார்க்கும்போது இப்படிப்பட்ட உனக்கு போய் துரோகம் பண்ணிட்டேன்னு மனசு வலிக்குது அண்ணா. அந்த சின்ன பொண்ணு வயித்துல குழந்தையோட எங்க போனாலோ என்னானாலோன்னு தெரியல. எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா ஆடி பாடி தெரிஞ்ச பிள்ளைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டனே. எங்க போயிருக்காளோ, என்ன கஷ்டப்படுறாருன்னு தெரியலையே. ஏங்க அழாதீங்க. நீங்க அழுகிறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. முடியல அண்ணா, என்னால எதையுமே மறக்க முடியல அண்ணா. வேணும்னா மயில கூட்டிட்டு வந்து நம்ம கூடயே வச்சுக்கலாமா? அவ குழந்தை பெத்து கொடுத்தா அதை நான் வளர்க்குறேங்க. எப்படி பார்த்தாலும் அது என் புள்ள மாதிரி தாங்க. அண்ணா, மயில் இங்க இருக்க வேண்டாம்மா. எனக்கு பிடிக்காம அவளை கழட்டி விடுறதுக்காக சொல்லல. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அதை நாம தான் அமைச்சு கொடுக்கணும். நடந்த ஒரு விஷயத்தை காரணமா வச்சு அவளை இங்கேயே இருக்க சொல்லி அவ வாழ்க்கையை பாழாக்க கூடாதுமா. ஆனா மயில் எங்க போனானே தெரியலையே. இப்ப என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் அவ எங்க இருந்தாலும் அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவ நல்லபடியா இருக்கணுங்கிறது தான். கவலைப்படாதீங்க, அவ தைரியமான பொண்ணு. அவளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. இப்படியே எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துருப்பீங்க? வாங்க வந்து தூங்குங்க. நீ படுமா, நான் அப்புறம் தூங்குறேன். போமா. அண்ணா, ஐயோ அண்ணா, என்னாச்சு அண்ணா? என்னன்னு தெரியலீங்க, வயிறு ரொம்ப வலிக்குதுங்க. ஐயோ அண்ணா, ரொம்ப வலிக்குதா அண்ணா? ஐயோ அண்ணா, என்ன செய்ய? ஒண்ணும் புரியலையே. அண்ணா கொஞ்சம் இருமா, நான் ஆட்டால கூட்டு வந்துடுறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோ அண்ணா. அவளை எல்லாம் கூப்பிட வேண்டாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆபத்துக்கு பாவம் இல்ல அண்ணா. நான் போய் ஆண்டால கூட்டு வந்துடுறேன் அண்ணா. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, நான் போய் கூட்டு வந்துடுறேன் அண்ணா. இரு அண்ணா, இருமா, இந்த வந்துடுறேன். ஆரிச்சாமி, அண்ணத்துக்கு என்னப்பா ஆச்சு? என்னன்னு தெரியலம்மா, வயிறு வலின்னு துடிக்கிறா. அதான் ஆண்டால கூப்பிட போறேன். என்னப்பா இது, சூட்டு வலியா இருக்கும். இதுக்கு போய் எதுக்கு ஆண்டாள கூப்பிட போறேங்கிற? ஆமா, இவ பெரிய டாக்டர், இவளுக்கு எல்லாம் தெரியும். ஆமாங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். சும்மா தோட்டத்துக்கெல்லாம் ஆண்டாளு ஆண்டாளுன்னு கூப்பிட்டுக்கிட்டு நான் போய் எண்ணெய் எடுத்துட்டு வரேன், இரு. ஆண்டாள் வந்து பார்த்தா எல்லாம் உடனே சரியாயிரும். ஆனா உங்க ஆத்தாக்காரி கேட்க மாட்டா. அம்மா, ஐயோ வலிக்குது.
வழிய விடுறா. அண்ணோ அண்ணோ என்னாச்சு? வயித்து வலிக்குதா உனக்கு? அண்ணோ சூட்டு வலியா இருக்குமா? நான் எண்ணெய் தேய்ச்சி விடுறேன், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். கவலைப்படாத. என்ன இது இப்படி துடிக்கிறாளே? ஆரிச்சாமி, எண்ணெய் தேய்ச்சும் வலி குறையலப்பா. இது வெறும் சூட்டு வலி மாதிரி தெரியல. அதுக்கு தான் சொன்னேன், நீ தான் பெரிய இவ மாதிரி என்ன எடுத்துட்டு போன. அழகரு, போய் ஆண்டாள வர சொல்லு. அது வந்து நீ போறியா இல்ல நான் போய் கூட்டி வரட்டுமாடா? என்ன? அன்னைக்கு உடம்பு சரியில்ல, அந்த என்னன்னு பாரு. ம். ஆண்டாளு, அண்ணா வயித்து வலியில துடிக்கிறா, போய் என்னன்னு பாருமா. சரிங்க மாமா. ஒண்ணு இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்கக்கா. ஒண்ணு இல்ல, கொஞ்சம் பொறுங்க. இருங்க. அக்கா, இங்க பாருங்க, இந்த மாத்திரை சாப்பிடுங்க. இந்த வாய் தருங்க. தண்ணி தண்ணி குடிங்க. அக்கா, ஒண்ணு இல்ல, கொஞ்சம் திரும்பி படுங்க. அப்படி இருங்க. அக்கா, ஒண்ணு இல்ல, படுங்க. சரியாயிடுங்க. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. கை காட்டுங்க, கை காட்டுங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அக்கா அக்கா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஊசி போட்டிருக்கேன்ல, சரியாயிடும். கொஞ்ச நேரம். அக்கா, இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல, வலி குறைஞ்சிருக்கு. சரி, நீங்க படுத்து தூங்குங்க, நான் காலையில வந்து பாக்குறேன்.
அண்ணன் எப்படிமா இருக்கா? பரவாயில்ல மாமா. இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் கொடுத்துருக்கேன். காலையில ஒரு ஃபுல் செக்அப் பண்ணி பார்த்துருவோம். இப்போதைக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி ஆண்டாளு. என்ன மாமா, இதுக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டேன். ஆண்டாளு, உன் அருமை தெரியாம ரொம்ப பேர் ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உன்னை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு கிடையாதுமா. நீ எங்கேயோ ஒசரத்துல இருக்கம்மா. ஆமா, இவருக்கு வர வேலையே இல்ல. போ போ, நாளைக்கு உன் உசுரை காப்பாத்துறதுக்கு என் மருமக தான் வரணும். ஆர்ச்சாமி, ஆ. போய் அண்ணத்தை பாடுறா. ஆண்டாளு, ம். நீ போய் படுமா. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏமாப்ல ஊருக்குள்ள இந்த கரடி சந்தானம் தான் பெரிய லாடு லபக்கு லாயர்ன்றாங்க. ஆனா பக்கா சில்லற பையனா இருக்கானப்பா. ஏன்டா அப்படி சொல்ற? அப்புறம் என்னமாப்ல இவ்வளவு பெரிய ஆபீஸ் ஒரு ஃபேன் இல்லையான்னு கேட்டதுக்கு கைத்தான் ஃபேன் கிடையாது கைதான் ஃபேன்னு விசிறியை கொண்டாந்து கொடுத்துட்டு போறான்ப்பல. அக்குவா இருக்கான்னு கேட்டா மண்பானையில தண்ணி இருக்கு மோந்து குடின்றான். எழுதுறதுக்கு பேனா கேட்டா பென்சில் கொடுக்குறான்ப்பா. இந்த லட்சணத்துல இருந்தா எப்படி இந்த ஆபீஸ் வழங்க? மாப்ள இந்த ஆளு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான் இருக்கான். இதுல நம்ம இவனுக்கு அசிஸ்டன்டா? இந்த ஆள் டெய்லி கேஸ் கிட்ட தூக்கிட்டு கோர்ட்டுக்குள்ள போறான்ப்பா. சரி எப்படி வாதாடுறான்னு பாக்குறதுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனா எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடுறான். இந்த ஆள் கோர்ட்ல வாதாடி நான் பார்த்ததே இல்லை மாப்ள. பேசாம இந்த ஆளையே ஒரு நல்ல லாயரை பார்த்து நாமளே அசிஸ்டன்டா சேர்த்து விட்டுருவோம். என்ன சொல்ற? சேர்ல இருந்து எழுந்துரு. சேர்ல இருந்து எழுந்துருன்னு சொல்றல. ஏன்? ஏன்னா இது என்னோட சேர். அப்படியெல்லாம் ஒன்றும் இதில் போடலையே. வேணாம். வேணான்னு இன்னும் ஏன் நிக்கிறீங்க? போங்க. என்ன காமெடியா? இப்ப ஒழுங்கா சேரை விட்டு எந்திரிக்க போறியா இல்லையா? ஐயே தச்சே, இந்தா உன் சேரு, நீயே உட்காந்துக்க. சும்மா சின்ன பிள்ளை மாதிரி ஓன் சேரு ஏன் சேருன்னு. இந்த சேரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இது சந்தானம் சார் உட்கார்ந்த சேர். அவரே எனக்கு கொடுத்தாரு. ஆமாமா, பெரிய தேவர் மகன் சிவாஜி கணேசன் உட்காந்த சேரு இத்து போன 4 கட்டையை விட்டு வச்சுட்டு சேருன்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்களா? உனக்கு என்ன தெரியும் இதோட அருமை? உங்களை போய் ஜூனியரா சேர்த்தா இருப்பாரு என் மாமா. அவரை சொல்லணும். 2 பேரும் மூஞ்சியும் பாரு, ரவுடி பசங்க மாதிரி. என்ன விட்டு ஓவரா பேசிட்டு போற? என்னமோ நீ மட்டும்தான் லா படித்த மாதிரி, நாங்கள் படிக்காத தற்கொலை மாதிரிலாம் பேசுகிற. எங்களுக்கும் சட்டம் தெரியும். ஆமாங்க தெரியும். அப்படியா? ம். எங்க ஐபிசி செக்ஷன் 302 என்னன்னு சொல்லு. 302 அது ஒரு செக்ஷன். ச்சே, இதுவே தெரியல. நீங்கெல்லாம் ஒரு லாயர். உங்க மூஞ்சிக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் சட்டம் மண்டையில ஏறாது. ஆமாமா, இவங்க பெரிய நீதி தேவதை. கருப்பு கவனை போட்டு சட்டம் பேச வந்துட்டாங்க. ஹலோ, நான் உங்களுக்கு சீனியர். முதல்ல ஒரு சீனியருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கத்துக்கோங்க. இந்த ஆபீஸ்ல நான் சொல்றதுதான் சட்டம். என்னை தாண்டி நீங்க எதுவும் பண்ண முடியாது. என்னை பகைச்சுக்கிட்டா அப்புறம் ஆயுசுக்கும் வருத்தப்படுவீங்க. என்னம்மா என்ன சத்தம்? ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். குட் மார்னிங் சார். ரூமுக்கு வாங்க. ம்.